கலகக்காரரோடு கலவாதே, கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. நம்ம தேசத்தினுடைய சட்ட திட்டங்களுக்கு ஒவ்வொரு மனிதனும் பயந்து கவனமாய் நடக்க வேண்டும். கலகக்காரர்களோடு நம்ம கலக்கக்கூடாது, அவங்களோடு சேரக்கூடாது, பழகக்கூடாது என்று வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, கர்த்தருக்கும் ராஜாவுக்கும் பயந்து நட. கர்த்தருக்கு நம்ம பயப்படணும். ராஜாவுக்கு என்றால் நம்மளை நாட்டினுடைய முதலமைச்சராக இருக்கலாம், அந்த நாட்டினுடைய பிரதமர் மந்திரியாக இருக்கலாம். நாட்டினுடைய சட்ட திட்டங்கள் என்று ஒன்று இருக்கிறது. அதுக்கு உட்பட்டு நம்ம எல்லாரும் வாழணும், நடக்கணும், பேசணும், செயல்படணும். இப்படி எல்லாவற்றிலும் கவனமாக இருக்க வேண்டியது அந்த வசனம் சொல்லுகிறது. ஒருபோதும் கலகக்காரனோடு கலவாதே அப்படின்னு தான் வசனம் சொல்லுது. கலகக்காரனோடு ஒரு நன்மை செய்கிற ஒரு கர்த்தருக்கு பயந்த ஒரு மனிதன், தேசத்தின் சட்ட திட்டங்களுக்கு பயந்த ஒரு மனுஷன் கலகக்காரனோடு கலந்து பழகும்பொழுது, நன்மை செய்கிற கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனும் பலவிதமான கண்ணிகளிலே சிக்கி பலவிதமான பிரச்சனைகளுக்கு உட்படுத்தப்பட்டு தீமை வேலி போல் என்ன பண்ணிடும், வலை என்கிற அதில் சிக்கிக்கொள்கிற மாதிரி ஆகிடும். அதனால தான் வசனம் சொல்லுது, கலகக்காரனோடு ஒருபோதும் கலவாது, கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், தேசத்தின் சட்டத்திட்டங்களுக்கு பயந்து நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது நாம் சரியாக பயணிக்கலாம். ஆமென். அல்லேலூயா.